ஹாய் ஹால் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி ரெசிபி முடக்கத்தான் கீரை தோசை பார்க்க போகிறோம். இது ரொம்ப மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இது 4 to 5 டைம்ஸ் நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அது கூட பூண்டு, பழுத்த பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் நீங்கள் 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே பச்சரிசி, தட் இஸ் ரா ரைஸ் நீங்கள் ஊற வச்சுருக்கணும். ஓகேங்களா? நல்லா ஊற வச்சுட்டு அப்புறமா இதில் போட்டு அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும். இன்றைக்கி செஞ்சிங்கன்னா இன்றைக்கே செஞ்சு சாப்பிட்ருங்க, நிறைய குவான்டிட்டியிலலாம் செஞ்சு வச்சுக்காதீங்க. ஸோ இது உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின், ரெஸ்பிரேட்டரி, டைஜஷன்னு இது ரெகுலராக சாப்பிட்டு வர்றதுனால உங்களுக்கு அதெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஜாயிண்ட் பெயின் நிஜமாக எங்கள் மம்மி அப்பப்போ சொல்லுவாங்க, லெக் பெயின் நிறைய இருந்துச்சுன்னா இதை தோசை சாப்பிட்லாண்டி அப்படின்ட்டு. நம்ம அதெல்லாம் கேட்க மாட்டோம், நாம்ளாக ரிசர்ச் பண்ண தான் கேட்போம். ஸோ நல்லா ரோஸ்ட்டாக சுட்டுட்டு அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லாட்டி சட்னியில் காம்ப்ளிமெண்ட் கூட பண்ணி சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.